ராஜராஜன் தர்பார் இன்றைக்கு தமிழக வெற்றி கழகத்துடைய முதல் பட்ஜெட், அதை பற்றி என்னுடைய சில கருத்துக்கள். விஜய் அவருடைய தேர்தல் பிரச்சாரத்தின் போது 3 விஷயம் மெயினாக சொல்லிட்டு இருந்தார். ஒன்று அவருடைய இலவசங்கள் வாக்குறுதிகளாக கொடுத்தார். 2500 ரூபாய் மகளிருக்கு, 4000 ரூபாய் இளைஞர்களுக்கு, 6 சிலிண்டர், இதெல்லாம். அடுத்தது திமுக நிர்வாக திறமையின்மை காரணமாக 10 லட்சம் கோடிக்கு மேல கடன் வைத்து விட்டு சென்று விட்டது என்று குற்றம் சாட்டியிருந்தார். அப்புறம் 3வது பார்க்கும்போது திமுக அந்த 5 வருஷ ஆட்சியில் எந்த விதமான மக்கள் திட்டங்களும் செயல்படுத்தவில்லை, ஒண்ணுமே செய்யலை என்று குற்றம் சாட்டியிருந்தார். இதனால இப்போ மக்கள் அவர்களுக்கு பெருவாரியான மக்கள் வாக்களித்து அவர் சீஃப் மினிஸ்டரை உட்கார வச்சிருக்காங்க. இன்றைக்கு அவங்களுடைய முதல் பட்ஜெட்ல பார்க்கும்போது சொன்னதுக்கும் செய்யறதுக்கும் டோட்டலா வித்தியாசமா இருக்குமா தெரிகிறது. முக்கியமாக இந்த வாக்குறுதிகளை பொறுத்த வரைக்கும் இந்த பட்ஜெட்ல எந்த விதமான முக்கியமான அறிவிப்புகள் எதுவும் இல்லை. காரணம் என்னதான் நிதிநிலை சரியில்லை, அதுதான் அவர்கள் சொல்லி கொண்டிருக்கிறார்கள். நிதிநிலை 10 லட்சம் கோடி கடன் இருக்கிறதுங்கிறது இவங்க தேர்தல் வாக்குறுதி கொடுக்கும் போதே நல்லாக தெரியும் எல்லாத்துக்கும். அப்படி தெரிந்தும் இந்த வாக்குறுதிகளை கொடுத்தார். செய்வதை தான் சொல்வோம் என்று குரல் எழுப்பினார். ஆனா இன்னைக்கு நிதி சரியில்லை என்று சொல்லி அதை பின்வாங்குவது சரியாக தெரியவில்லை. அதுக்கப்புறம் திமுக 10 லட்சம் கோடி கடன், அவங்களோட நிர்வாக திறமை சரியில்லாத காரணத்தினால் அப்படின்னு சொல்லியிருந்தார். அப்போனா இவங்க எந்த விதமான கடனும் வாங்காமல் நிர்வாகத்தை சிறப்பாக நிறுத்துவார்கள் என்ற ஒரு பிம்பத்தை ஏற்படுத்தியிருந்தார். ஆனா இன்னைக்கு பார்த்தானா இவங்களே கிட்டத்தட்ட 1.5 லட்சம் கோடிக்கு கடன் வாங்குவதாக இந்த பட்ஜெட்ல சொல்லியிருக்கிறாங்க. 3வது திமுக எந்த விதமான நல்ல திட்டங்களும் செயல்படுத்தவில்லை என்று குற்றம் சாட்டியவர்கள் இன்றைக்கு திமுக கொடுத்த எல்லா கிட்டத்தட்ட 85% இன்றைக்கு பட்ஜெட்ல அறிவிக்கப்பட்ட 85% மேல திட்டங்கள் எல்லாமே திமுக ஆட்சியில் கொண்டு வரப்பட்ட திட்டங்கள். அதை அப்படியே பெயர் மாற்றி இன்றைக்கு கொடுத்திருக்கிறாங்க. வெற்றி மடிக்கணினி திட்டம், வெற்றி மாடி தோட்ட திட்டம் என்றெல்லாம் எல்லாத்திலும் வெற்றி என்று கட்சி பெயரை இணைத்திருக்கிறார்கள். புதிய திட்டங்கள் அதுவாக எதுவுமே இல்லை. அதுவும் வெற்றிங்கிறது கட்சியோட பெயர் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறார். ஆனா உண்மையை பார்த்தோன்னா வெற்றிங்கிறது சான்ஸ்கிரிட்ல விஜய் என்று பெயர் வரும். ஸோ விஜய் என்ற பெயர் தான் எல்லாத்தையும் சூட்டியதாக தெரிகிறது. ஒரே ஒரு திட்டம், அதாவது வெற்றி வான்மகள் திட்டம் என்று ஒன்று, அதாவது ட்ரோன் பயிற்சி பெண் விவசாயிகளுக்கு கொடுப்பதாக சொல்லியிருக்கிறார்கள். அது மட்டும் கொஞ்சம் சற்று வித்தியாசமான ஒரு திட்டமாக தெரிகிறது. மற்றபடி நம்பி வாக்களித்த மக்களுக்கு பெயரளவுக்கு மட்டுமே மாற்றம் கொடுக்கும்படி பெருமளவுக்கு ஏமாற்றம் தரக்கூடிய ஒரு பட்ஜெட் என்பதுதான் தெரிகிறது. ராஜராஜன் வாசன், இந்திய மறுமலர்ச்சி இயக்கம்.